இஜத்தா நீ செத்தா நான் உன் கட்டல்ல நான் படுப்பேன் உன் செல்லு வச்சு நான் ஒன்று வீடியோ எடுப்பேன் நான் செத்தாகி நீ என்ன வீடியோ எடுப்பியா? உன் கட்டில் ஃபுல்லா எனக்கு உன் கம்மல் ஃபுல்லா எனக்கு மேக்கோலாம் எனக்கு எனக்கு மேக்கப் எல்லாம் உனக்கா? ஆமா உன் கம்மல்ல எனக்கு. அப்ப அத்தை சாவத பத்தி உனக்கு வருத்தம் இல்ல. அத்தை செத்தேன்னா அத்தைக்குள்ள பொருள் அவ்வளவு உனக்கு வரும், அதுக்கு ஒரு சந்தோஷம் தானே? அப்போ உனக்கு அத்தை வேண்டாம். அத்தைக்கே சாரி, அத்தைக்கே மேக்கப்பு, அத்தைக்கே கட்லு, அத்தைக்கே செல்லு, அதெல்லாம் விட்டுட்டி நான் அதை கூட மன்னிச்சிருவேன். நீ என்ன சொன்னா நான் செத்து போனா வீடியோ எடுத்து போடுவியா? நான் செத்த நீ வீடியோ எடுப்பியா? எப்படி சொல்லிமா வீடியோ எடுப்பா? இங்க பார்த்து பேசு. எப்படி 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 சொல்லுவா? செத்து கிடக்குனியா? அடி பாவி மனுஷி. அப்ப அத்தை செத்துட்டேன்னு உனக்கு ஃபீலிங்லாம் இருக்காதா? அழலாம் மாட்டியா? எனக்காண்டி அழலாம் மாட்டியா? வீடியோ எடுத்துட்டு அழுவியா? இதுதான் சொல்லுவாங்களோ மொபைல் காட்டிட்டுன்னு. ஆனா இவ்வளவு மொபைல் தராம வளர்த்த நீயே இப்படி சொல்றிய? முழுக்க முழுக்க செல்ல கொடுத்து வளர்க்குற பிள்ளைலாம் அப்ப என்ன பேசும்? குந்தாணி சரி, அப்ப நான் உனக்காண்டி செத்து போட்டா? இங்க பாரு இங்க பாரு, நான் செத்தா உனக்கு ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கும்ல, அப்ப நான் உனக்காண்டி செத்து போயிட்டா? நான் செத்துடுறேன் சரியா? நீ தானே சொன்ன எனக்கு உன் சாரி வேணும், இதெல்லாம் எதுக்கு நான் சாவணும்? நீ அத்தை எனக்கு தாணி கேட்டாவே நான் கொடுத்துட போறேன். மக்களே இங்க பாரு, அத்தை நீ எனக்கு இதெல்லாம் தாணி கேட்டாவே நான் தந்துருவேன், இதுக்கு எதுக்குமா நான் சாவணும்? உனக்கு என்ன மாதிரி ஒரு அத்தை கிடைக்குமா? கிடைக்குமா? அத்தை செத்தேன்னா அத்தை மாதிரி உனக்கு ஒரு அத்தை கிடைக்குமா? எடுத்துட்டு சொல்லு, கிடைக்குமா கிடைக்காதா? அப்ப நீ ஏன் அத்தை சாவ சொன்ன? மெல்ல மெல்ல ராவி கிட்ட வர அத்தை செத்து போயிருவேனியா? சாவ மாட்டேன்னா சும்மா விளையாட்டு சொன்னேன். சிறிய பேர் குந்தாணி தள்ளி